நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் எந்த விதத்துலையும் பாவம் செய்யாமல் நான் இல்லையா அல்லா அப்படின்னு நம்ம என்ன செஞ்சுருது அல்லாட்ட, நீ மன்னிச்சா தான் நான் கரையேற முடியும் அப்படின்னு அல்லாட்ட வந்து நம்மளை ஒப்படைச்சிருது. எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உறுதி எப்படி இருந்துச்சு அந்த தவறு கொகையில் இருக்கையில்? முதல்லையே எல்லாம் செட் பண்ணியா வச்சுருந்தான், சிலந்து வேலையை பின்னாவா வச்சுருந்தான், குறைய புறாக்களை முட்டையிடவா வச்சுருந்தான். இவங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தையை வச்சு எல்லாம் என்ன செஞ்சான், அதுக்கு பிறகு மக்கள் ஜனங்க வந்து பார்க்கும்போது அந்த கன நேரத்தில் தான் சிலந்தி விலை வந்துச்சு, புறாக்கள் முட்டையிட்டுச்சு. இதை பார்த்துட்டு தான் அந்த எதிரிகள்லாம் அந்த இடத்த விட்டு நகண்டாங்க. அப்போ அந்த எக்கின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஹ்சன் இன்னல்லாஹ மானான்னு ஏன் ரசூல் சொல்லியிருக்காங்க. அப்போ ஏன் ரசூல் சொன்ன வார்த்தையை நான் சொன்னேன்னா அல்லாவும் எங்கள் கூட தான் இருக்கான் அப்படிங்கிற அந்த உறுதி நம்மகிட்ட வர்றதாக இருந்துச்சுன்னா இஸ்திக்பாரை கொண்டு நம்ம இன்ஷா அல்லாஹ் உறுதிப்படுத்தக்கூடியவர்களாக இருப்போம் இன்ஷா அல்லாஹ். இரண்டாவது விஷயம், தனிமையில் அல்லாஹ்விடம் நம்ம